Hello everyone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா civics chapter 2ல இருக்க short answer second one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா what are the different categories of ministers at the union level அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. union levelல இருக்க different categories of ministers பத்தி கேட்டிருக்காங்க. first union level ministers அப்படினா ஒண்ணும் கிடையாது. எனக்கு prime ministersக்கு கீழ work பண்ற எல்லா ministersயுமே என்ன சொல்லுவாங்க அப்படினா union ministers அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. So அதுல மூணு வகையா three different categories இருக்கு. So three different categories இருக்கு. So அந்த ministersல three different categories இருக்கு. First minister யாரு அப்படினு பாத்தீங்கன்னா cabinet ministers. cabinet ministers அப்படினா எனக்கு senior ministers இருப்பாங்கல்ல அவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படினா cabinet ministers அப்படினு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்க அப்படினா ministers of state. So ministers of state. So இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த cabinet ministersக்கு எல்லாமே assist பண்ணுவாங்க. அடுத்து third என்னன்னு பாத்தீங்கன்னா cabinet ministers and ministers of state, இன்னொன்னு deputy minister. deputy ministersனாலும் டெபுட்டி மினிஸ்டர்ஸ்னாலும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்க டெபுட்டினா கூட வேலை செய்யறவங்க தானே, அந்த ஒர்க் லோட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்க எடுத்து ஒர்க் பண்ணி தருவாங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே வேலை செய்யற மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ்ங்கிறது சீனியர் மினிஸ்டர். So இதுதான் three different categories. So hope you all understand. Thank you.